Exercise 7.3 fifth second sum. Show that the values in the conclusion of the mean value theorem for f of x is equal to ax square plus bx plus c on any interval ab is a plus b by 2. இப்போ இது மீன் வேல்யூ தியரத்துக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த f of x வந்து கண்டினியூஸாக இல்லையாங்கிறத செக் பண்ணணும். ஸோ f of x is equal to ax square plus bx plus cன்னு கொடுத்துட்டாங்க. அதனோட இன்டர்வல் வந்து a, b. அந்த ஏபிங்கிறது எனி இன்டர்வல் எனி டைப் எந்த ஏங்கிற நம்பர் பிங்கிற நம்பர் என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ இதை கொண்டு போய் இந்த இன்டர்வலில் இருக்கிற எந்த வேல்யூஸ் கொண்டு போய் இந்த எஃப்எஃப்எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு எஃப்எஃப்எக்ஸோட ஆன்சர் இன்ஃபினிட்டிக்கு போகிறது கிடையாது. அதாவது டினாமினேட்டர் 0 ஆக போகிறது கிடையாது. இங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் டேர்மே கிடையாது. அப்போ எதுவுமே இல்லைன்னா நம்மளுக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ இதில் எந்த இது சப்ஸ்டியூஷன் பண்ணாலும் டினாமினேட்டர் நம்மளுக்கு 0வே ஆக போகிறது கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் f of x is continuous. f of x is continuous on closed interval a, b. closed intervalனா a, b ரெண்டுத்தையுமே சேர்த்து எடுத்துக்கலாம். அந்த வேல்யூஸும் கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா f of x வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இல்லையாங்கிறத பார்க்கணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், இந்த f of x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன செய்ய போகுது, நியூமரேட்டரில் தான் இருக்க போகுது. நியூமரேட்டரில் இருக்கும்போது இந்த ஏவையும் பிவையும் தவிர மீதி அதுக்கு இடைப்பட்ட வேல்யூஸ் எந்த வேல்யூஸை கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் டினாமினேட்டர் அகெயின் அதுக்கு 0 வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எந்த டேர்ம்ஸோட வேல்யூமே என்னது டினாமினேட்டர் டிவைடட் பை எக்ஸ்னு வரப்போகிறது கிடையாது. அதனால நம்மளுக்கு f of x டிஃப்ரென்ஷியபிள், அது 0 ஆகாததுனால நம்மளுக்கு f of x is differentiable in open interval. ஓகேவா? on a, b. இப்போ ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுங்கிறதுனால நம்ம லக்ராஞ்சிஸ் தியரம் யூஸ் பண்ண வேண்டியதுதான். மீன் வேல்யூ தியரம். both the conditions are satisfied அதனால லக்ராஞ்சிஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ f dash of x is equal to அதுக்கு என்ன ஃபார்முலானா f of b minus f of a divided by b minus a. f dash of xங்கிறது என்னது, இந்த கொடுத்துருக்க given expression f of x-ஐ ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். which is equal to f of b minus f of a ன்னு இருக்கு இல்லையா. f of bங்கிறது என்னென்னா இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூ b இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். f of a வேணும்னா இந்த ஏங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ f dash of x நம்ம இப்போ கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். f of xங்கிறது ax square plus bx plus c. ஓகேவா? abcங்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நாவும் மேலே இருக்க பவர் முன்னாடி எழுதிட்டு இன்ட்டு அந்த வேரியபிள் அதுக்கு மேலே பவரை என்ன செஞ்சுக்கணும், 1 குறைச்சிக்கணும். ஸோ 2 - 1 1 1ங்கிறத போடணுன்னு அவசியம் இல்லை. பிங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0. இப்போது இட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன ஃபைனல் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி 2 இன்ட்டு ax ப்ளஸ் b. இதுதான் நம்மளோட f dash of x. நெக்ஸ்ட் f of bயும் f of aவும் கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். ஸோ f of b is equal to எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் என்ன செஞ்சுக்க போகிறோம், b போட்டுக்க போகிறோம். ஸோ ab ஸ்கொயர் ப்ளஸ் bb ப்ளஸ் c. நெக்ஸ்ட்டு f of a என்ன, எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துலலாம் a போட்டுக்க போகிறோம். a ஸ்கொயர் ப்ளஸ் ba ப்ளஸ் c. ஓகேவா? இப்போ எல்லாமே 3 வேல்யூஸும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதை கொண்டு போய் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2ax ப்ளஸ் b which is equal to f of bங்கிறது ab ஸ்கொயர் ப்ளஸ் bb ப்ளஸ் c மைனஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க a ஸ்கொயர் ப்ளஸ் ba ப்ளஸ் c. நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம், உடச்சிக்கலாம். அப்போ நம்ம மைனஸ் மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ b மைனஸ் ஏங்கிறது அந்த எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸ் தான். அதே b மைனஸ் ஏவை இங்கே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. which is equal to ab ஸ்கொயர் ப்ளஸ் bb ப்ளஸ் c. இந்த மைனஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போயிடுங்க. மைனஸ்ஸு எல்லாத்துக்குமே சொந்தமானது. ஸோ எல்லாத்துக்கும் என்ன செய்கிறேன், மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் டிவைடட் பை b மைனஸ் ஏ. இந்த சியும் மைனஸ் சியும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2ax ப்ளஸ் b ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஏ எல்லாம் காமனாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்னு இருக்கும் ப்ளஸ் b இன்ட்டு b மைனஸ் a டிவைடட் பை b மைனஸ் a which is equal to இங்கே பாருங்கள் இதை b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்னு இருக்கா, இதை எப்படி எழுதிக்கலாம், b ப்ளஸ் a இன்ட்டு b மைனஸ் a. இங்கே ஒரு b மைனஸ் a இருக்குது. அப்போ டோட்டலாக என்டையராக b மைனஸ் ஏங்கிறத வெளியில் காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா இங்கே உள்ளே இருக்கும் என்ன இருக்கும், a இன்ட்டு b ப்ளஸ் a ப்ளஸ் b டிவைடட் பை b மைனஸ் a. இப்போ இந்த b மைனஸ் ஏவும் b மைனஸ் ஏவும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி ரிமைனிங்கை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 2ax ப்ளஸ் b ஈக்குவல் டு a இன்ட்டு b ப்ளஸ் a ப்ளஸ் b. இதுதான் நம்மளுக்கு டேர்ம்ஸ் இருக்குது.
இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ மட்டும்தான் வேணும், மீதி எல்லாத்தையுமே ஒரு சைடு கொண்டு போயிடலாம். ஓகேவா? இந்த சைடில் பாருங்கள் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட சேம் சைனில் ஒரே டேர்ம் இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மீதி இங்கே ஏ இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த பி போனதுக்கப்புறம் 2ax இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏன்னு இருக்கும். இப்போ ஏங்கிறத கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ பி ப்ளஸ் ஏ டிவைடட் பை 2. ஓகேவா? அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஃபைனலாக f of x is equal to ax square plus bx plus c on any interval is a plus b by 2னு நம்ம அந்த ஃபைனல் கன்க்ளூஷன் வேல்யூவை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபைனல் வேல்யூ a plus b by 2னு சொல்லியாச்சு. ஓகேவா? இதை நம்ம என்னென்னு செஞ்சுக்கலாம், cன்னு கூட எழுதிக்கலாம். c is equal to a plus b divided by 2. This belongs to interval a, b. ஓகேவா? இந்த இன்டர்வலில் தான் அது இருக்குது. ஓகே.